அந்த உறுப்பே நாம புதுசா மாத்த ஆரம்பிக்கிறோம். அதனால இனிமேல் நான் ஒவ்வொரு உறுப்பு பத்தியெல்லாம் பேச மாட்டேங்க. இந்த 5ஐயும் யாரு ஃபாலோ பண்றீங்களோ உங்க உடம்புல எந்த மூளையில எந்த நோய் இருந்தாலும் அது தானா குணமாகும். அதனால தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி சிகிச்சை கிடையாது. நம்ம உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. ஒலிம்பிக் போட்டியில 500 பேர் ஓடி வருவாங்க ஸ்டேடியத்தில். நல்லா பாருங்க, 500 பேர் கும்பலா நிற்கும் பொழுது ஒரு தேசிய கொடி மாதிரி தெரியும். எல்லாரும் பார்த்து கை தட்டுவீங்க, ஐ அங்க ஒரு தேசிய கொடி தெரியுதுன்னு. உண்மையிலே சொல்லுங்க, அங்க தேசிய கொடியா இருக்குது? இல்ல. நான் என்ன சொல்லுவேன், அது தேசிய கொடி கிடையாது. 500 மனுஷங்க கலர் கலரா ட்ரெஸ் போட்டு கும்பலா நிற்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு தேசிய கொடி மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவேன். உண்மைதானே? இது புரிஞ்சா போதுங்க. என்கிட்ட யாராவது இதை முடின்னு சொன்னீங்கன்னா நான் முடின்னு ஒத்துக்க மாட்டேன். கலர் கலரா கோடிக்கணக்கான செல்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டு நிக்குது. இதை யாராவது மூக்குன்னு சொன்னா நான் மூக்குன்னு ஒத்துக்க மாட்டேன். முடிக்குள் இருக்கிற செல்லு மாதிரியே அதே செல்லு தான் இங்க மூக்கு மாதிரி கும்பலா நிக்குது. இது புரிஞ்சா போதுங்க. உடம்புல முடியிலிருந்து நகை வரைக்கும் எந்த உறுப்புல எந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் செல்லு தான் தெரியும். எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் சாப்பிடும், ஒரே மாதிரி தான் தூங்கும், ஒரே மாதிரி தான் லெட்டின் போகும், ஒரே மாதிரி தான் யூரின் போகும், ஒரே மாதிரி தான் நோய் வரும், ஒரே மாதிரி தான் குணப்படுத்த முடியும். தனித்தனி செல்களுக்கு குணப்படுத்துறதுக்கு உலகத்தில் தனித்தனி டெக்னிக் கிடையாது. அதனால தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி நோயும் வராது, தனித்தனியா குணப்படுத்தவும் முடியாது. ஒரு களிமண்ல பொம்மை செஞ்சு கண்ணு காது மூக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டீங்க பெயிண்ட் அடிச்சு, இது கண்ணு காது மூக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா அத்தனை களிமண் தானே. அந்த மாதிரி நம்ம உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் உடம்பு. இந்த செல்கள் ஒன்று குண்டா இருக்கும், ஒன்று ஒல்லியா இருக்கும், ஒன்று கருப்பா இருக்கும், ஒன்று சிவப்பா இருக்கும், ஒன்று அபிமா மாதிரி இருக்கும், ஒன்று நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். பாருங்க, உருவத்தால் வேற, வடிவத்தால் வேற, கலர் வேற. ஆனா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் டிசைன் ஒண்ணுதான், கட்டமைப்பு. ஒரு செல்லை ஒரு ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க. அந்த மேல தோல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் மெம்பரைன் பேரு. முடிக்குள் இருக்க செல்லுக்கும் மெம்பரைன் இருக்கும், மூக்குள் இருக்க செல்லுக்கும் மெம்பரைன் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ்னு உட்கர் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் 23 ஜோடி குரோமோசோம் தான் இருக்கும். டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஜீன்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, இப்படி உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்குள்ளேயும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. இது புரிஞ்சா போதுங்க. பாருங்க, இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க. ஒருத்தர் குண்டா இருக்கீங்க, ஒருத்தர் ஒல்லியா இருக்கீங்க, ஒருத்தர் கருப்பு, ஒருத்தர் சிவப்பு, ஒருத்தர் திருச்சி, ஒருத்தர் தஞ்சாவூர், இப்படி எல்லாம் பிரிக்கலாம்ல. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர்த்துடைய கண்ணு காது மூக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் டிசைன் இருக்கு. இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல இல்லைங்களா? இது புரிஞ்சா போதுங்க. நம்ம உடம்புல முடிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களையும் குட்டி குட்டி மனுஷனா கற்பனை பண்ணுங்க. எல்லா மனுஷங்களும் ஒண்ணுதான், செய்யற வேலை மட்டும்தான் வேற. இது புரிஞ்சா போதும். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லை பத்தி நமக்கு புரிஞ்சு போச்சுன்னா, இந்த ஒரு செல்லை குணப்படுத்துற டெக்னிக்கை பத்தி புரிஞ்சிருச்சுன்னா எல்லா செல்லுக்கு அதே தான் அப்ளை பண்ணும். தனித்தனியா பயன்படுத்த அவசியம் இல்லை. இப்போ இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நான் குணப்படுத்திட்டேன். இன்னொருத்தர் ஓடி ஒருத்தருக்கு சுகர் இருக்கு, குணப்படுத்தியாச்சு. இவரு திருச்சிக்காரரு. ஒருத்தர் ஓடி வர தஞ்சாவூர்ந்து ஒருத்தர் வராரு, சார் சார் ஏன் சுகரை குணப்படுத்துங்கன்னு சொல்றாரு. நான் கேட்கறேன், நீங்க எந்த ஊரு? தஞ்சாவூரா? சாரிங்க, எனக்கு திருச்சி சுகரை மட்டும்தான் குணப்படுத்த தெரியும், தஞ்சாவூர் சுகரை குணப்படுத்த எப்படி தெரியலன்னு சொன்னா சிரிப்பு வருமா வராதா? அதே மாதிரி தான் இருக்கு. நான் கண் ஸ்பெஷலிஸ்ட், எனக்கு கண்ணை பத்தி மட்டும்தான் தெரியும், கிட்னி பத்தி தெரியாதுன்னு எந்த டாக்டராவது சொன்னா அதே சிரிப்பு தான் வருது. ஏன்னா கண்ணுக்குள்ளேயும் செல்லுதான் இருக்கு, கிட்னிக்குள்ளேயும் செல்லுதான் இருக்கு, ரெண்டு ஒரே மாதிரி தான் வேலை செய்துக்கும் போது கண்ணை குணப்படுத்த தெரிஞ்ச டாக்டர் கிட்னி ஏன் குணப்படுத்த தெரியறது இல்லை? நல்லா புரிஞ்சுக்கங்க. தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை எல்லாம் தேவையில்லைங்க. ஒரு செல்லுன்னா என்ன, ஒரு செல் எப்படி உயிரோடு இருக்கு, ஒரு செல் எப்படி சாப்பிடுது, ஒரு செல்லுக்கு எப்படி சக்கரை, பிபி, ஆஸ்மா, தைராய்டு நோய் வருது, ஒரு செல்லுக்கு வந்த நோயை எப்படி குணப்படுத்துறது, அதாவது ஒரு செல்லை ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படிங்கிற ஒரே ஒரு டெக்னிக் கத்துக்கிட்டு யாரு ஃபாலோ பண்றீங்களோ உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புல இருக்கிற எல்லா நோயும் மொத்தமா குணமாகும். என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு டாக்டர், ஒன்னு எல்லா நோயும் குணப்படுத்த தெரிஞ்ச டாக்டர், இல்ல எந்த நோயும் குணப்படுத்த தெரியாத டாக்டர். ஆச்சரியமா இருக்கும். அப்படியா தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி சிகிச்சை தேவையில்லையான்னு கேட்டா தேவையில்லை. சந்தேகம் இருந்தா ஒரு சின்ன உதாரணம். காலையில எல்லாருமே வீட்டில் இட்லி சாப்பிட்டு வந்தீங்கல்ல, என்னைக்காவது இட்லி எடுத்து இந்த இட்லி கண்ணுக்கு போய்க்கோ, இந்த இட்லி காதுக்கு போய்க்கோன்னு யாராவது சாப்பிட்டீங்களா?
மொத்தமா 4 இட்லி சாப்பிட்டீங்க. அது கண்ணு காது மூக்கு கிட்னி கணை எல்லாம் பிரிச்சுக்கிச்சா? உங்ககிட்ட கேட்டுச்சா எந்த இட்லி எங்க போகணும்னு? தண்ணி குடிக்கும்போது ஏதாவது தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இந்த தண்ணி இந்த மூட்டுக்காலுக்கு போய்க்கோ, இந்த தண்ணி இந்த மூட்டுக்காலுக்கு போய்க்கோ அனுப்பிச்சிருக்கீங்களா? தண்ணி குடிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் சமமா பிரிச்சுக்குதா? மூச்சு காத்து இழுக்கும் பொழுது லிவர் நீ எடுத்துக்கோ, கிட்னி நீ எடுத்துக்கோ யாராவது சொல்ல முடியுமா? மொத்தமா இழுக்கிறீங்க, அது எல்லா உறுப்பும் பிரிச்சுக்குதா? லெட்டின் போனா பிரிக்க முடியுமா? கண்ணு போனதா மூக்கு போனதான்னு? யூரின் போனா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்போ உடம்புக்குள்ள எதை கொடுத்தாலும் எல்லா உறுப்பும் சமமா பிரிச்சுக்குதா? அப்ப நோயும் அப்படித்தானே வச்சிருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் சக்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ் எந்த நோயா இருந்தாலும் முடியிலிருந்து நகை வரைக்கும் எல்லா செல்லுக்குள்ளேயும் சமமா இருக்கும், எந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்புலையும் இருக்காது. இதை எப்படி நம்புறதுன்னு கேட்டா, உங்களுடைய ஒரு சதையை கொஞ்சம் பிச்சை கிட்ட கொடுங்க. நீங்க உங்க கண்ணில் நீங்க பார்க்க வேண்டாம், என்ன நீங்க பார்க்க வேண்டாம், உங்க உடம்புல ஏதாவது கொஞ்சம் பிச்சு கொடுங்க. உங்க உருவம் எப்படி இருக்கும், உங்க டிஎன்ஏ ஆர்என்ஏ என்ன, உங்க ஹைட் எவ்வளவு இருக்கும், உங்க நோய் என்னன்னு சொல்ல முடியும். இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் பாருங்க, ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன டைனோசருடைய சின்ன ஒரு எலும்பு துண்டு எடுத்துட்டு வந்துட்டு அதை வச்சு இந்த டைனோசர் இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்போ உடம்புல ஒரு விஷயங்கிறது எல்லா இடத்துலையும் சமமா பகிர்ந்திருக்கும். அப்போ நோயும் அப்படிதான். சர்க்கரை நோய்ங்கிறது கணையம் சம்பந்தப்பட்ட நோய் இல்ல. யாருக்காவது சர்க்கரை நோய் இருந்தா அது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புலையும் சமமா இருக்கும். அப்போ எல்லா உறுப்பையும் குணப்படுத்தினா தானே சர்க்கரை நோய் குணமாகும். அதனால நம்ம தெரப்பியில் என்ன சொல்ல வரோம்னா, உடம்புல நோய்ங்கிறது எல்லா உறுப்புலையும் சமமாக தான் இருக்கும். எல்லா உறுப்பையும் மொத்தமாக தான் குணப்படுத்தணும், தனித்தனி உறுப்புகளை தனித்தனியாக குணப்படுத்த முடியாது. இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா இன்னொரு உதாரணம், யாருக்காவது காலில் பாம்பு கடிச்சா கால் மட்டும் செத்து போகுதா, உடம்பு மொத்தமும் செத்து போகுதா? கையில பாம்பு கடிச்சா ஒரு செகண்ட்ல விஷம் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ஏறிடுது இல்ல? அப்ப எதை கொடுத்தாலும் உடம்பு சமமா பிரிச்சுக்குது இல்ல? ஒரு தீயில கொண்டு விரல வைங்க, விரல் சூடும். விரல் சுடுதா? கை எடுத்து பாருங்க, விரல் சுடல. இந்த சூடு எங்க போச்சு? விரல்ல மட்டும் சூடு இருக்கும் பொழுது சூடு தெரியுது. கையை எடுத்த உடனே இந்த விரல் இருக்க சூட்டை உடம்பு ஃபுல்லா பகிர்ந்துக்கிறதுனால உங்களுக்கு சூடு தெரிய மாட்டேங்குது. ஆக மொத்தம் எதை கொடுத்தாலும் உடம்பு பிரிச்சுக்குமா? அதனால என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு டெக்னிக்குங்க, அந்த டெக்னிக்கை யாரு ஃபாலோ பண்றீங்களோ உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணமாகும். யாராவது நம்ப முடியுதா? நம்ப மாட்டீங்க. இன்னொன்னு சொல்றேன், யாரு நம்பிக்கை இல்லையோ கையை தூக்குங்க, மேடைக்கு கூப்பிடுவேன். வாயில விஷம் கொடுப்பேன், வாய் மட்டும்தான் சாகணும், உடம்புல எந்த உறுப்பும் சாகக்கூடாது. ஒத்துக்க முடியுமா? வாயில விஷத்தை போட்டு மென்னம்னா அது 5 நிமிஷத்துல எல்லா உறுப்புகளையும் போய் செத்து போயிடுறீங்கல்ல. இது நம்புறீங்களா? அப்போ விஷம் சாப்பிட்டா எல்லா உறுப்பும் செத்து போறதை மட்டும் நம்புவீங்க. ஆனா ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தா எல்லா நோயும் குணமாகும்னு சொன்னா புஸ்கு புஸ்கு நம்ப மாட்டேன்னு சொல்லுவீங்க. கெட்டதை சொன்னா மட்டும் நம்புறது, நல்லது சொன்னா நம்புறது இல்லை. இதே தெரியுமா? ஹியூமன் சைக்காலஜி, மனிதனுடைய மனசே அப்படிதான். ஒரு பார்க்ல உட்கார்ந்துருக்கீங்க, யாருனே தெரியல, திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்து டே மடையா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? டே போடா மடையா, யாரை பார்த்து என்னடா கேள்வின்னு 4 கெட்ட வார்த்தை போட்டு திட்டிடுவீங்க. இதே பார்க்ல தனியா உட்கார்ந்துருக்கீங்க, யாருனே தெரியல, ஒருத்தர் ஓடி வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? திருப்பி ஐ டூ லவ் யூன்னு கத்திடுவீங்களா? சுத்தி முத்தி பார்ப்பீங்க. என்னவா நானா? நீ யாரு? உன்னை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே, நீ எதுக்கு எங்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்ற? உனக்குலாம் லூசான்னு கேட்பமா கேட்க மாட்டோமா? இதே மாதிரி மடையான்னு யாராவது திட்டும் பொழுது ரோட்ல போறவன் சுத்தி முத்தி என்னைக்காவது பார்த்துட்டு பொறுமையா நானா மடையனா உனக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அப்படியெல்லாம் கிடையாது, உன்னை முன்ன பின்ன பார்த்தது இல்லை, எதுக்கு திட்டுன்னு யாராவது பொறுமையா பேசியிருப்போமா? இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, திட்டுறது வந்து கெட்டது, உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி திட்டிடுறோம். ஐ லவ் யூ சொல்றது நல்லது. நான் எத்தனை பேர்த்திட்ட சொல்லியிருப்பேன், யாருமே திருப்பி சொல்லவே இல்லை. எவ்வளவு கடுப்பா இருக்கு எனக்கு. திட்டினா மட்டும் திருப்பி திட்டுறாங்க. அப்போ நல்ல விஷயத்தை யாருமே ஏத்துக்கிறது இல்லைங்க. இதுதான் சைக்காலஜி. சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியாது, வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னா சூப்பர் டாக்டர் ஆமா. சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும்னு சொன்னா எவனோ பைத்தியக்கார தப்பு தப்பா சொல்றாங்க. ஒரு நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னா சூப்பர் டாக்டர்னோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்னோ, ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னு எவனாவது பேசினா இவன் லூசுன்னு சொல்லி பேசுற அளவுக்கு சைக்காலஜிக்கலா ஏமாந்து போய் கிடக்கிறோம். நம்ம நோயை குணப்படுத்தணுமா குணப்படுத்தக்கூடாதா? நான் திருப்பி கேட்கறது என்னன்னா, யாராவது இங்க டாக்டர் உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு படிக்கணும்? ஒரு மருத்துவர்னா எனக்கு ஒரு நோயை குணப்படுத்த தெரியும்னு சொல்லணும், அதுக்கு படிச்சு வந்தா பாராட்டலாம்.
சர்க்கரை குணப்படுத்த முடியாது, பிபியை குணப்படுத்த முடியாது, ஆஸ்துமா குணப்படுத்த முடியாது, கேன்சர் குணப்படுத்த முடியாது, எய்ட்ஸ் குணப்படுத்த முடியாது. நோய்களை குணப்படுத்த முடியாதுங்கிறதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து கொடுக்கணும் மாத்திரையை? தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, எந்த டாக்டரும் ஒரு நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லாதீங்க. அதுக்கு வேற வார்த்தை இருக்கு. ஆக்சுவலா அது வேற வார்த்தை, சொல்லும் போது குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. உண்மையில என்ன தெரியுமா? எனக்கு குணப்படுத்த தெரியாதுன்னு சொல்லணும், அதுதான் உண்மை. அப்ப எந்த வைத்தியரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நோயை குணப்படுத்த தெரியலன்னா, எனக்கு தெரியாது, எங்க வைத்தியத்தை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை ஃபாலோ பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா எங்கேயாவது யாராவது நோயை குணப்படுத்துறதுக்கு ஆள் இருந்தா போய் பொழைச்சிக்கன்னு அனுப்பிச்சு விடுங்க. உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட மருத்துவம் மட்டும்தான் புத்திசாலி, மற்றவங்க எல்லாம் லூசா அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மருத்துவத்துக்கு ஒரு வைத்தியம் தெரியலங்கிறதுக்காக உலகத்திலேயே குணப்படுத்த முடியாதுங்கிறத எப்படி ஒத்துக்க முடியும்? வேற உலகத்தில் வைத்தியமே கிடையாதா? யாருக்கும் புத்தி இல்லையா? யாரும் யோசிக்க மாட்டாங்களா? குணப்படுத்த மாட்டாங்களா? தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, ஒரு நோயை குணப்படுத்த முடியாதுன்னு யாராவது சொன்னா வெளியே வந்துருங்க. யாரும் குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்களோ அவங்ககிட்ட மட்டும் போங்க. அவங்களால குணப்படுத்த முடியுதோ இல்லையோ, அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தைக்கே குணமாயிருவீங்க. அதனால இனிமேல் தனித்தனி உற்பத்தினால நான் பேச மாட்டேங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு செல்லுன்னா என்ன, ஒரு செல் எப்படி உயிரோடு இருக்கு, ஒரு செல்லு எப்படி உயிர் வாழுது, ஒரு செல்லுக்கு எப்படி நோய் வருது, எப்படி குணப்படுத்துறது, அதை பத்தி மட்டும்தான் கத்துக்க போறோம். இதை கத்துக்கிட்டா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணமாகும். நோய்ங்கிறது என்னன்னா அஞ்ஞானம், சிகிச்சைங்கிறது என்ன? ஞானம். அதாவது இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நான் ஒரு பாம்பை எடுத்து பரவாயில்லைங்கண்ணா, ஒரு பாம்பை தூக்கி இப்ப வீசுறேன். எத்தனை பேர் உட்கார்ந்துருப்பீங்க? எல்லாம் திபு திபுன்னு சொல்லி ஓடி போயிருவீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்துருப்பாரு. யார் தெரியுமா? ஒரு பாம்பாட்டி. ஏன் தெரியுமா? பாம்பை பத்தி அவருக்கு தெரியும், பயப்பட மாட்டாரு. பாருங்க, பாம்பை பத்தி தெரியலன்னா பாம்பை பார்த்து பயமா இருக்கா? பாம்பை பத்தி தெரிஞ்சதுன்னா பாம்பை பார்த்து பயம் இல்லையா? அதே மாதிரி நோயை பத்தி தெரியாதனால நாம நோயை பார்த்து பயப்படுறோம். உலகத்தில் இருக்கிற வைத்தியர்களுக்கும் நோயை பத்தி தெரியாதனால அவங்களும் ஏதோ மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. நோயை பத்தி தெரிஞ்சதுன்னா முதல்ல நோயை பார்த்து பயம் இருக்காது, நாம நோயாட்டியா மாறிடுவோம். அதனால இங்க வந்த அத்தனை பேர்த்தையும் நோயாட்டியா மாத்துறதா வேலை. எப்ப நோயினா என்ன, அதோட தன்மை என்ன, அது இப்படித்தான் தெரிஞ்சு போச்சுன்னா முதல்ல பயம் போயிடும், அதுக்கப்புறம் சிகிச்சை தேவையில்லை. அதனால தயவு செய்து ஏதோ ஆரம்பத்தில் பேசும்போது சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம்லாம் பேசும்போது சில பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இது, நாம் ஏதோ சிகிச்சைன்னு சொல்லி வந்து உட்காந்தா சயின்ஸ் கிளாஸ் மாதிரி செல்லு சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம்னு தம்பி வளர்றதே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் புரியல நினைக்காதீங்க. சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாம். கடைசி என்ன சொல்ல வந்தேன், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னா அது புரிஞ்சா போதும். உங்களுக்கு ஒன்றும் இந்த கிளாஸ் முடிச்சோன்னா பரீட்சையெல்லாம் வச்சு சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் பற்றி கேட்க போறதில்ல. பாருங்க, டெக்னிக்கல் நிறைய சொல்லுவேன், அதெல்லாம் மறந்துடுங்க. கடைசியாக ஒரு புரியுது இல்லையா, என்னமோ அந்த புரியுது தாங்க மருத்துவம். அதனால வயசாயிருச்சுங்க, நான் படிப்பறிவே இல்லை, எனக்கு புரிய நினைக்காதீங்க, கண்டிப்பாக புரியும். எஸ்எம்எஸ் எம்எம்எஸ்னா புரியுது இல்லை, சோனி எரிக்சன்லாம் புரியுது இல்லை. ஏன் 30 முறை திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை கேட்டோம்னா பதிவாகி திரும்பி பேசுவோம். நம்ம நல்ல விஷயத்தை யாரும் கேட்கறதே இல்லை, அதனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, பல பேர் போர் அடிக்குதுன்னு தூங்கிடுறாங்க. பரவாயில்ல, தூங்கிருங்க, பக்கத்தில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சில படங்களுக்கு போயிருப்பீங்க, ஆரம்பத்தில் சொல்லுவாங்க அந்த படத்துக்கு போனீங்கன்னா இன்டர்வல் வரைக்கும் ரொம்ப போர் அடிக்கும், ரொம்ப சப்ஜெக்ட் ராவா போயிட்டு இருக்கும், இன்டர்வலுக்கு அப்புறம் சந்தானமும் வடிவேலு வருவாங்க, கொஞ்சம் காமெடியா இருக்கும் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த படம் அப்படித்தான். ஆரம்பத்தில் செல்லை பற்றியெல்லாம் பேசும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நான் பேசும்போது என்னோட வார்த்தையில் வடிவேலு விவேக்கெல்லாம் வருவாங்க, அப்போ சிரிச்சுக்குங்க. சில பேர் கேட்குறாங்க, என்னங்க ஒரு ஜோக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சப்ஜெக்டாக பேசிட்டு போறீங்கன்னு கேட்டால் இது என்ன காமெடி நிகழ்ச்சியா இல்லை மிமிக்ரி நிகழ்ச்சியா? இது சிகிச்சை. 10 வருஷமா டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களே, என்னைக்காவது போய் 10 வருஷமா டாக்டர் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிறேன், நீங்க ஜோக்கே சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்டிருக்கீங்களா? இருந்தாலும் எதுக்கு நடுவில் ஜோக்கெல்லாம் சொல்றோம்னா தூங்காமல் இருக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ திருச்சியில் ஹெலிகாப்டரில் மேல் நின்று கீழே பார்த்தா நிறைய வீடும் நிறைய ரோடும் தெரியும். அந்த மாதிரி நம்ம உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்லுங்கிற வீடும் ரத்தம் நாளங்கள ரோட்டாலும் உருவாக்கப்பட்டது, அவ்வளவுதாங்க. தனித்தனி உறுப்பெல்லாம் இல்லை. நம்ம உடம்புல மொத்தமா பார்த்தோம்னா நிறைய செல் இருக்கும், நிறைய ரத்தம் இருக்கும், அவ்வளவுதான். ரத்தம் என்ன பண்ணுது, எல்லா செல்லுக்கும் சோறு கொடுக்குது. சாப்பிட்ட உடனே ஒரு செல்லு
லெட்டின் யூரின் போகுமா, அதை ரத்தம் எடுத்துட்டு வந்து கழிவு நீக்க மண்டலம் வெளியே அனுப்புது. அதாவது சாப்பிட்ற சாப்பாடு ரத்தம் வழியா எல்லா வீட்டுக்கும் சமமா பிரிச்சு கொடுக்குது. செல்கள் சாப்பிடுதா, கழிவு தூக்கி வெளியே வீசுதா, ரத்தம் வழியா சுத்திட்டு லெட்டின் வழியா போயிருது. குடிக்கிற தண்ணி, கிட்னி என்ன பண்ணுது, தண்ணியில் இருக்கிற எல்லா நல்ல பொருளையும் எடுத்து ரத்தத்தில் கலக்குது. இந்த ரத்தம் என்ன பண்ணுது, எல்லா செல்லுக்கும் தண்ணி சப்ளை பண்ணுது. வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் எல்லா செல்லும் தண்ணி சாப்பிடுதா, தண்ணி சாப்பிட்டு மூத்திரம் போகுமா, ஒவ்வொரு செல்லும் போன மூத்திரம் ரத்தம் வழியா வந்து மொத்தமா யூரினா போயிட்டு இருக்கோம். இழுக்கிற மூச்சு காத்து மூக்கு வழியா நுரையீரலுக்கு போய் நுரையீரல் என்ன பண்ணுது, காத்தை எடுத்து ரத்தத்தில் கலக்குது. ரத்தம் வழியா காத்து சுத்திட்டு இருக்கா, எல்லா செல்லுக்குள்ளேயும் காத்து போகுதா, இந்த உள்ள போன காத்து கெட்ட காத்தா வெளியே வருதா, இது ரத்தம் வழியா வந்து மூக்கு வழியா வெளியே போயிட்டு இருக்கு. அதாவது ரத்தம் தான் எல்லா செல்களுக்கும் சாப்பாடும் கழிவு பொருளும். ரத்தத்தில் நல்ல பொருளும் இருக்கும், கெட்ட பொருளும் இருக்கும். அப்போ செல்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போறதும் ரத்தம் தான், கெட்ட பொருளை வெளியே எடுத்துறது ரத்தம் தான். அப்ப நம்ம உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்லுங்க வீடும் ரத்தங்கிற ரோட்டாலும் உருவாக்கப்பட்டது. இந்த ஃபேன் சுத்துது, எப்படி சுத்துது, கரண்ட் மூலமா. ஒரு பைக் ஓடுது, எப்படி, பெட்ரோல் மூலமா. புது பைக்கு பெட்ரோல் தீர்ந்த அடுத்த நிமிஷம் நின்று போயிடும். ஏன், ஓட வேண்டியதானே. இந்த ஃபேனு நல்ல ஃபேனு, ஐஎஸ்ஐ முத்திரையெல்லாம் இருக்கு, கரண்ட் போனால் நின்று போச்சு. ஏன், நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு ஒரு எரிபொருளை ஊத்திக்கிட்டே இருக்கணும், அப்பதான் ஓடும், வேலை செய்யும், இல்லை நின்று போயிடும். அப்போ ஒரு பொருள் நல்ல பொருளா கெட்ட பொருளா நல்லா இருக்கான்னு முக்கியம் இல்லைங்க, அதுக்கு கரண்ட் ஒழுங்கா சப்ளை ஆயிட்டு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரு பொருள் தானே, அது வேலை செய்யணும்ல, அது கரண்ட் வேணும்ல. என்னது, செல்லுங்கிற வீடு கதவை திறந்து ரத்தத்துல கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் இதெல்லாம் சுத்திட்டு இருக்குமா. செல்லு என்ன பண்ணும், எல்லா பொருளையும் எடுத்து சாப்பிடுது. அதுல குறிப்பா சர்க்கரைங்கிற ஒரு பொருள் எடுக்குது. பாருங்க, சர்க்கரைங்கிறது தமிழ், சுகருங்கிறது இங்கிலீஷ், குளுக்கோஸ்ங்கிறது டெக்னிக், கார்போஹைட்ரேட்னு சொல்லலாம், ஸ்டார்ச்னு சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான். இனிமேல் நான் பேசும்பொழுது சர்க்கரை, சுகரு, குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட் இப்படியெல்லாம் மாத்தி மாத்தி பேசுவேன், எல்லாம் ஒண்ணுதான், நீங்க ஒன்றும் குழம்பிடாதீங்க. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை ஒரு செல்லு கதவை திறந்து அந்த சர்க்கரை எடுத்துட்டு செல்லுக்குள்ள ஒரு ஸ்டவ் இருக்கும், அந்த ஸ்டவ்வுக்கு பேரு மைட்டோகாண்ட்ரியான்னு பேரு. பாருங்க, செல்லே கண்ணுக்கு தெரியாது, அதுக்குள்ள ஒரு ஸ்டவ், அதுக்கு பேரு மைட்டோகாண்ட்ரியா. இந்த செல்லுக்குள்ள இருக்கிற ஸ்டவ்ல போய் அந்த சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அது தீப்பிடிச்சு எரியும். ஒரு பொருள் தீப்பிடிச்சு எரியிருக்கு, காத்து வேணும்ல. ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வைக்கிறீங்க, ஒரு டம்ளர் எடுத்து கவுத்துருங்க, மெழுகுவர்த்தி அவிஞ்சு போயிடும்ல. ஏன் அவிஞ்சு போச்சு, மெழுகுவர்த்தி மட்டும் எரியாது, அதுக்கு ஆக்சிஜன் வேணும். அப்போ சர்க்கரைங்கிறது மெழுகுவர்த்தி, அதுக்கு ஆக்சிஜன் வேணுமா. செல்லு கதவை திறந்து ரத்தத்திலிருந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்துட்டு போய் அந்த சர்க்கரை மேல வச்சு எரிக்கும். ஸ்டவ் தீப்பிடிச்சு எரியுமா, ஒரு வெப்பம் உருவாகுமா, வெப்ப சக்தியா மாறும், அது இயக்க சக்தியா மாறும். இந்த இயக்க சக்திக்கு பேர் தான் பிராணசக்தி. இது வரைக்கும் யோகா, மூச்சு பயிற்சி, தியானத்துல பிராணனை பத்தி நிறைய பேசுவாங்க. டெக்னிக்கலா ஒரு செல்லுக்கு பிராணன் எப்படி கிடைக்குதுன்னா, சர்க்கரை ஆக்சிஜனும் உள்ள போய் எரிஞ்சு அது மூலமா வர சக்தி தான் பிராணசக்தி. இப்படி முடியிலிருந்து நகை வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் ஒவ்வொரு செகண்டும் சர்க்கரையும் ஆக்சிஜனையும் எடுத்து போட்டு அது மூலமா கிடைக்கிற சக்தி வச்சு தான் வேலை செய்யுது. கண்ணு என்ன பண்ணுதுன்னா, சர்க்கரை ஆக்சிஜனை எடுத்து அதை சக்தியா மாத்தி அந்த சக்தியை வச்சு பார்க்கிற வேலையை பார்க்குது. பாருங்க, வேலை மட்டும்தான் வேற. காது என்ன பண்ணுது, சர்க்கரை ஆக்சிஜனை சாப்பிட்டு அதுல கிடைக்கிற தெம்பை வச்சு கேட்கிற வேலையை பார்க்குது. பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அப்ப பாருங்க, முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சர்க்கரை ஆக்சிஜனை மட்டும்தான் சாப்பிடுது. அதுக்கப்புறம் கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் எல்லாம் அதுக்கப்புறம் தான், அது செய்யற வேலைக்கு தகுந்த மாதிரி. இங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்களே, எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுப்போம், எல்லாருமே பொங்கல் சாப்பிட்டு அதை சக்தியா மாத்துறது ஒரே மாதிரி தானே. சக்தியா மாறினோன்னு ஒவ்வொருத்தரும் வேற வேற வேலையை செய்யறோமா, அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சர்க்கரை ஆக்சிஜனை தான் சாப்பிடுது. கிடைச்ச சக்தியை வச்சு செய்யற வேலை மட்டும்தான் வேற. இவ்வளவுதாங்க இது வரைக்கும் நாம பார்த்தது நம்ம உடம்ப பத்தி. இப்பதான் நம்ம முதல்ல நோயை பத்தி பார்க்க ஆரம்பிக்கிறோம். முதல்ல நாம பார்க்கிற நோய்க்கு பேரு இரத்த அழுத்த நோய், பிபி, பிரஷர் பத்தி பார்க்கலாங்க. இது முடிச்சுட்டு அடுத்து சர்க்கரை, அப்புறம் தைராய்டு, இப்படி ஒவ்வொன்றா பார்ப்போம். இரத்த அழுத்தம்னா என்னன்னா, இருதயம் இரத்தத்தை சுத்தம் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா? உண்மையிலேயே இருதயம் இரத்தத்தை சுத்தம் பண்றதே கிடையாது. இரத்தத்தை சுத்தம் பண்றது நுரையீரல், கல்லீரல்,
கிட்னி. அப்ப இருதயம் என்ன பண்ணுது? சில பேர் சொல்லுவாங்க ரத்தம் வந்து ஊறுதுமாங்க. அதுவும் கிடையாது. ரத்தம் ஊறுறது போன் மேரோஸ், எலும்பு மஜ்ஜைகள். அப்ப இருதயம் என்ன வேலை பண்ணுது? ரத்தத்துக்கு ஒரு பிரஷர் கொடுக்குது. உங்க வீட்டில் கீழே ஒரு தொட்டி, மேலே ஒரு தொட்டி. கீழ் தொட்டி தண்ணியை மேலே கொண்டு போறதுக்கு என்ன பண்றீங்க? ஒரு மோட்டார் பம்பு. இந்த பம்பு தண்ணியை புதுசா உருவாக்குதா? தண்ணியை சுத்தம் பண்ணுதா? இருக்கிற தண்ணிக்கு ஒரு பிரஷர் கொடுத்தோன்னா மேலே போதில்ல. அந்த மாதிரி இருதயம் என்ன பண்ணுதுன்னா ஒரு மோட்டார் பம்பு. இது ரத்தத்தை ஒரு பிரஷர் பண்ணி சுத்த வைக்குது, அவ்வளவுதான். ஒரு பம்பு. அப்போ ரத்தத்துக்கு ரத்த அழுத்தம் அப்படிங்கிற பிபிங்கிற பிரஷரை கொடுக்கிற வேலையை தான் இருதயம் பார்த்துட்டு இருக்கு. மற்றபடி சுத்தமெல்லாம் பண்றதில்ல. இப்போ நான் தியானம் பண்றேன், 1 மணி நேரம் டைம் நான் உட்கார்றேன், தியானம் ஆரம்பிக்கிறேன். 1 மணி நேரம் கழிச்சு என்னை யாராவது வந்து என்னுடைய பிபியை செக் பண்ணி பாருங்க, எனக்கு லோ பிபி தான் இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, தியானம் பண்ணும்போது லோ பிபிக்கு போயிடும். ஏன்னா லோ பிபிங்கிறது ஒரு நோயே கிடையாது. லோ பிபியை யாராவது நோயின்னு சொன்னா தியானம் பண்றத நோயின்னு சொல்லணும். ஒத்துக்குமா? தியானம் பண்ணும்போது எவ்வளவு சக்தி கிடைக்குது, அது எப்படி பிபி கம்மியா இருக்கும்போது சக்தி கிடைச்சது? சரி, நான் தியானம் பண்றேன், லோ பிபி இருக்கு, மெதுவா கண்ணை திறக்கிறேன், ஒரு கையை மட்டும் ஆட்டுறேன். நல்லா கேட்டுக்குங்க, ஒரு கையை ஆட்டும் பொழுது ஏற்கனவே இருக்கிற பிபி கொஞ்சம் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகம் தானே ஆகும். ஏன் அதிகமாச்சு? இருதுக்கு அறிவில்லை, திடீர்னு அதிகமானுச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க, என்னைக்குமே இருதயம் சொந்தமா யோசிச்சலாம் பிபி அதிகம் பண்ணாது. ஏன் அதிகமாச்சுன்னா, இந்த கையை ஆட்டினல்ல, இந்த கைக்குள்ள எலும்பு நரம்பு சதை செல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிடணுமல்ல. ஒரு செல்லு கதவை திறந்து ரத்தத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டா அந்த செல்லு நரம்பு வழியா இருதுகிட்ட, இருதயமே அம்மா, செல்லு வந்து குழந்தை, இருதயம் வந்து அம்மா, அம்மா நான் சாப்பிட்றேன், எனக்கு ஒரு பிபியை கொடுன்னு கேட்கும். பிபிங்கிறது என்னன்னா, எத்தனை செல்கள் சோறு சாப்பிடுதோ அவ்வளோ பிபி அதிகமாகும். இப்ப 2 கை ஆட்டுறேன், என் பிபி அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். அப்ப என்ன அர்த்தம்? நிறைய செல்கள் சோறு சாப்பிடும் பொழுது இருதயம் நிறைய சோறு சமைச்சு கொடுக்குது. நான் இங்கிருந்து எகிரி குதிச்சு வேகமா ஓடுறேன், காட்டூர் வரைக்கும் திபு திபு திபுன்னு ஓடுறேன். நான் ரோட்ல வேகமா ஓடும் பொழுது என்னை யாராவது சட்டையை பிடிச்சி உட்கார வச்சு என் பிபியை செக் பண்ணி பாருங்க, எனக்கு ஹை பிபி தான் இருக்கும். அப்ப உலகத்துல யாருமே ஓடக்கூடாதா? இந்த பிபி நார்மல் சொல்றாங்களே, நான் கேட்கிறேன், யாரு ஓடினாலும் பிபி அதிகமா தான் இல்லையா? ஹை பிபிக்கு போதா இல்லையா? உலகத்துல யாரும் ஓடவே கூடாதா? பிபி நார்மலா தான் வச்சுக்கணுமா? அதான் ஆரோக்கியம் சொல்றாங்கல்ல, இது எப்படி ஒத்துக்க முடியும்? ஒண்ணு பண்ணுங்க, யாரெல்லாம் பிபி நார்மல்ங்கிறத நம்புறீங்களோ, இனிமேல் ரோட்ல போகும்போது ஏதாவது சொறி நாய் தோர்த்துச்சுன்னு வச்சுங்களேன், திபு திபுன்னு ஓடாதீங்க. ஸ்லோ மோஷன்ல பிபி ஒழுங்கா வச்சுக்கிட்டு ஓடி பாருங்க, நாய் வந்து கடிச்சிடும். ஒரு நாய் துரத்தும் போது கூட அப்ளிகபிள் ஆகாத ஒரு சயின்ஸ் தான் பிபி நார்மல். டெண்டுல்கரை இனிமேல் யாரும் விளையாட அனுப்பாதீங்க. ஏன் தெரியுங்களா? அவர் ஓடி ரன் எடுக்கும் போது பிபி அதிகமாக தான் இருக்கும். ஒலிம்பிக்கு யாரையும் அனுப்பாதீங்க, ஒலிம்பிக்கில் விளையாடும் பொழுது பிபி அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஹை பிபிங்கிறது தேவையா தேவையில்லையா? நல்லா புரிஞ்சுக்குங்க, உடம்பு பிபின்னு என்னன்னா எத்தனை செல்கள் சாப்பிடுதோ அவ்வளோ பிபி அதிகமாகும். அப்போ தேவைதானே அர்த்தம்? தேவைன்னு தான் அதிகம் பண்ணுது, அறிவுறுத்தணும் அதிகம் பண்ணல இல்லை. அப்போ பிபி அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியா இருக்கலாம், நார்மலா இருக்கலாம். பிபி நார்மல்ங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயம் இல்லைங்க. பிபி ஓடனா அதிகமாகுது, உட்கார்ந்தா கம்மியாகுது, எங்களுக்கு தெரியுதுங்க. ஆனா நான் வீட்டில் சும்மா தாங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன். மத்தியானம் 1:30 மணிக்கு டிவி பார்த்துட்டு இருந்தேங்க. அஞ்சலி புருஷன் அஞ்சலி கத்தி எடுத்து கொத்தனோன்னு குப்புன்னு பிபி ஏறிச்சிங்க. அது உங்க பிரச்சனை. அடிக்கடி இந்த சீரியல் கேரக்டர்லாம் சொல்லுவேன். எல்லாரும் என்ன அஞ்சலி பத்மான்னு சொன்னோன்னு யாரும் நினைச்சுக்காதீங்க, எல்லாம் சீரியல் வர கேரக்டர். இப்படி சில பேருக்கு சம்பந்தம் எல்லாம் பிபி அதிகம் கம்மியாகுதா? அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். அதாவது உடம்புல இருக்க செல்களுக்கு பிபி அதிகமாக இருக்கு 2 காரணம். ஒன்று வேலை செய்யும் பொழுது அதிகமாகும், இன்னொன்று நோய் வந்தா அதிகமாகும். ஒருத்தருக்கு அவர் உடம்புல 10,000 செல்லுக்கு நோய் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு செல்லுக்கு நோய் வந்தா முதல் என்ன தெரியுமா பண்ணும்? அம்மா எனக்கு பிபி கொடுன்னு கேட்கும். ஏன் தெரியுமா? அது ஒரு பொருளை எடுத்து தன்னை குணப்படுத்திக்கணும்ல. பாருங்க, நல்லா கேட்டுங்க, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் தன்னைத்தானே குணப்படுத்த தெரியும். அது முதல்ல கேட்கறது பிபி, 2வது சர்க்கரை, 3வது ஆக்சிஜன், 4வது அந்த நோயை குணப்படுத்த தேவையான தாது பொருட்களும் விட்டமினும். இது 5ஐயும் ஒழுங்கா கொடுத்தா அந்த செல்லுக்கு எந்த நோய் இருந்தாலும் தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். நீங்க எந்த டாக்டர்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு மனிதனுக்கு 10,000 செல்லுக்கு நோய் வந்தோடனே முதல்ல பிபி வேணும்னு கேட்கும். பிபி அதிகமாகுதா?
அந்த 10,000 செல்லுக்கு நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். அந்த 5 மணி நேரத்திலையும் உங்க பிபி ஹை பிபியா தான் இருக்கும். இந்த நேரத்தில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஐயோ பிபி ஹையா இருக்குன்னு யாராவது சொல்லி உங்களுக்கு நோய் இருக்குன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? முடியாதா? ஒத்துக்க கூடாது. ஆனா உலக வைத்தியத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பிபிங்கிறது நார்மலா இருக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சு, தப்பான ஒரு ரூல்ஸை வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு செக் பண்றாங்களே. உங்க உடம்புல நோயை குணப்படுத்தும் போது பிபி அதிகமா இருக்குது, அப்ப போய் மாத்திரை சாப்பிட்றீங்களே, பிபியை கண்ட்ரோல் பண்றீங்களே. இப்படி மாத்திரை சாப்பிட்டு பிபியை கண்ட்ரோல் பண்றோம்ல, அதுக்கு பேர் தான் நோய். பிபியை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அதுக்கு யாரும் மாத்திரை சாப்பிடக்கூடாது. அப்படி பிபியை கண்ட்ரோல் பண்ணா அது கெடுதல். யாராவது இன்னைக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, ஹை பிபின்னு சொல்லி மாத்திரை கொடுக்குறாங்க. நல்லா கேட்டுக்குங்க, 3 மாசம் தொடர்ந்து பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டே இருங்க. திடீர்னு ஒரு நாள் 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் மாத்திரை சாப்பிடாம இருங்க, குப்புன்னு பிபி ஏறும். பார்த்துருக்கீங்களா? பிபிக்கு மாத்திரை சாப்பிட்ற எல்லாத்தையும் கேட்குறேன், ஒரு நாள் நிறுத்தினா குப்புன்னு பிபி ஏறுதா? ஏன் ஏறுது? நல்லா தெரிஞ்சுக்குங்க. 10,000 செல்லுக்கு நோய் இருக்கும் பொழுது பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டீங்க. இந்த மாத்திரை 10,000 செல்ல நோயை குணப்படுத்துறதுக்கு போச்சா இல்ல இருதயத்தை பிபியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிச்சான்னா, மாத்திரை நேரா போய் இருதயமே இனிமேல் நான் சொல்ற மாதிரி இந்த அளவு மட்டும் தான் துடிக்கணும், இதுக்கு மேல பிபி கொடுக்கணும்னு சொல்லிருமா? அப்ப இந்த 10,000 செல்லுக்கு நோய் குணமாகாதா? இப்படி பிபியை யாரு 3 மாசம் தொடர்ந்து கண்ட்ரோல் பண்றீங்களோ, 3 மாசத்துல உங்க உடம்புல எந்த செல்லுக்கும் எந்த நோயும் குணமாயிருக்காது. புதுசு புதுசா நோய் டெய்லி 10,000 5,000 வந்திருக்குமா, 1 லட்சம். இப்ப என்ன ஆகும்? 3 மாசத்துக்குள்ள உங்க உடம்புல 10,000 செல்லுக்கு நோய் இருந்தது, இப்ப 10 லட்சம் செல்லுக்கு நோய் வந்திருக்கும். பிபிக்கு மாத்திரை உடனே நிறுத்தினா ஏன் குப்புன்னு பிபி ஏறுதுன்னா, உங்க உடம்புல நோய் அதிகமாயிருச்சு. மாத்திரை விட்ட உடனே இறுதி அப்பா கண்ணு முழிச்சு பாக்குது, எவனோ ஒரு பைத்தியக்காரப்ப என்ன வந்து 3 மாசமா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்த உடனே ஐயோ 10 லட்சம் செல்லுக்கு நோய் இருக்கேன்னு சொல்லி 10 லட்சம் செல்லையும் ஒரே நேரத்தில் குணப்படுத்துறதுக்கு பிபி அதிகமாகுமா கம்மியாகுமா? அப்ப யாரு பிபியை நிறுத்தி குப்புன்னு பிபி ஏறுதோ உங்க நோய் பெருசாயிருச்சுன்னு அர்த்தம். சோ பிபியை கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் யாருடைய உடம்புலையும் எந்த நோயும் குணமாகாது. சரி, இதெல்லாம் சயின்ஸ், இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களே, உங்க மாத்திரையுடைய டோஸ் போக போக அதிகமாயிட்டே போகுதா கம்மி ஆயிட்டு வருதா? அதிகமாகுதா? நல்லா புரிஞ்சுக்குங்க, எப்ப நீங்க சாப்பிட்ற மாத்திரையுடைய டோஸ் அதிகமாயிட்டு போகுதோ என்ன அர்த்தம்? சக்சஸ்ஃபுல்லா நோயை பெருசு பண்றீங்கன்னு அர்த்தம். அதான உண்மை. ஒரு டாக்டர்னா முதல்ல போனா ஹெவி டோஸ் தரணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் சார் எங்கிட்ட நோயெல்லாம் வந்தீங்க, நான் மாத்திரை கொடுத்து நோயெல்லாம் குணப்படுத்திட்டேன், நோய் கம்மி ஆயிட்டு வந்துருச்சு, மாத்திரை சாப்பிட வேண்டாம் நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு நிறுத்தி இனிமேல் சாப்பிட வேண்டாம்னு சொன்னா அதுக்கு பேரு வைத்தியம். நான் தலைமை தாங்கி கோப்பை வாங்கி கொடுப்பேன் அவருக்கு. ஆனா முதல்ல போகும்போது குட்டி மாத்திரையாமா, போக போக டோஸ் அதிகமாகுமாமா. என்ன அர்த்தம்? தப்பான வைத்தியம். நோயை பெருசு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நோயை பெருசு பண்றதுக்கு எதுக்கு டாக்டர்? பிபின்னா என்னன்னா, பிபி நார்மல் சொல்றாங்க இல்லைங்களா, நான் ஒரு பாம்பை தூக்கி மடியில போடுறேன், ஐயோ பாம்புன்னு பயப்பட்ட அடுத்த நிமிஷம் பிபி செக் பண்ணி பாருங்க, பிபி ஹையா இருக்கும். ஏன் அதிகமாச்சு? நல்லா கேட்டுக்குங்க, நம்ம புத்திக்கு பாம்பை பார்த்தோம்னா ஐயோ பாம்பு, இந்த பாம்பு கொத்துச்சுன்னா உடம்பெல்லாம் விஷ ஏறு நினைக்குது இல்லையா? புத்தி கெட்டு போய் மனசு கெட்டு போய் மனசு என்ன பண்ணுது, உடம்பு கிட்ட பாம்பு கடிச்சதா சொல்லிருச்சு. உடம்புக்கு எல்லா உறுப்பு என்ன பண்ணுது, பாம்பு கடிச்ச மாதிரி கற்பனை பண்ணி பாம்பு விஷத்தை முறியடிக்கிறதுக்கு வேலையை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எல்லா செல்லும் அம்மா அம்மா எனக்கு பிபி கொடு, பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லுது. அப்போ பிபி நிறைய கொடுக்குது. ஆனா உண்மையிலே பாம்பு கடிக்கல, இந்த பாம்பு அந்த பக்கம் போயிருச்சு. அப்பாடா பாம்பு போயிருச்சு அம்மா அப்படின்னு உட்கார்ந்தோன்னா பிபி கம்மியாகுதா? அப்போ பிபி ஏன் அதிகமாச்சு? நம்ம உடம்புல இருக்கிற விஷத்தை தூக்கி வெளியே வீசுறதுக்கு தானே. அப்போ புத்திசாலித்தனமா நடந்துச்சு இல்லையா? இது நல்லதா கெட்டதா? ஒன்றும் இல்லைங்க, யாருக்காவது பிபி செக் பண்ணி பாருங்க, நார்மலா இருக்கும். ஒரு கத்தி எடுத்து கையை ஒரு கீறு போட்டு செக் பண்ணி பாருங்க, அடுத்த செகண்ட் பிபி அதிகமாயிரும். ஏன் அதிகமாச்சு? கீர்னீங்கல்ல, இங்க இருக்க செல்ல செத்து போச்சுல்ல, உடம்பு என்ன பண்ணும், உடனே அங்க இருக்கிற செல்களை புதுப்பிக்க ஆரம்பிக்குமா? அப்ப நிறைய பிபி வேணுமா? பிபின்னா அவ்வளவுதாங்க. பிபின்னு என்னன்னா, உடம்புக்கு வேலை கொடுத்தா பிபி அதிகமாகும், நோய் வந்து அதிகமாகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், உடம்புல வந்த நோயை குணப்படுத்துற வேலையை செஞ்சா பிபி கண்ட்ரோல் ஆகுமே தவிர பிபியை யாரும் நேரடியா கண்ட்ரோல் பண்ண கூடாது. ஆஸ்பத்திரியில பிபி நார்மல்னு ஏன் வச்சிருக்காங்கன்னா, ஆஸ்பத்திரியில டாக்டர் வந்து வயிற்று எடுத்து ஆபரேஷன் பண்ற. நல்லா கேட்டுக்குங்க, பிபி நார்மலா இருக்கும். வயிற்றை கிழிச்ச உடனே
இந்த உடம்பு இருந்துட்டு நம்ம குடும்ப டாக்டர் தான் ஆபரேஷன் பண்றாரு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒட்ட வச்சிருவான்னு சும்மாவா இருக்கும்? அதுக்கு அதெல்லாம் தெரியாது. யாரோ கிழிச்சுட்டாங்கன்னு சொல்லி கோடிக்கணக்கான செல் செத்து போச்சுல்ல, இது ஒட்ட வைக்கிறதுக்கு கோடிக்கணக்கான செல்களை உடனே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும்? பிபி கண்ணாபண்ணான்னு அதிகமாகும். இப்படி ஆபரேஷன் பண்ணும் பொழுது பிபி கண்ணாபண்ணான்னு அதிகமாச்சுன்னா இருதயம் பயங்கரமா துடிக்குமா? ரத்த ஓட்டம் வேகமா போகுமா? ரத்தம் நிறைய விரயமாகுமா? அதனால ஆபரேஷன் பண்ணும் பொழுது பிபியை நார்மலா வச்சுக்கிட்டு ஆபரேஷன் பண்ணுங்கன்னு டாக்டருக்கு சொல்லி கொடுத்த அளவுதான் பிபி நார்மல். இது டாக்டருக்கு மட்டும்தான் தெரியணும், எந்த நோயாளிக்கும் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஆஸ்பத்திரி இருக்கும்போது அதுக்காக பிபி செக் பண்ண கூடாதுங்கிறதுக்காக நீங்க ஆஸ்பத்திரி செக் பண்ணாம இருக்கக்கூடாது. எமர்ஜென்சியில் மட்டும் செக் பண்ணணும், அது டாக்டர் பார்த்துக்கணும், அது நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து மாத்திரைகள் தான் பிபி மருந்து மாத்திரைகள். அப்போ ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் பண்ணும் பொழுது பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இருதயம் கட்டிப்பிடிச்சு வச்சுக்கும், அந்த குறிப்பிட்ட இருதயம் பிபி இருந்தால் போதும், ஆபரேஷன் அதிகம் பண்ண அவசியம் இல்லை. இப்போ உயிருக்கு ஆபத்து இல்லை. அப்புறம் ஆபரேஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே யாரும் பிபிக்கு மாத்திரை சாப்பிடக்கூடாது, அதுவே ஆட்டோமேட்டிக் அதிகம் கம்மியாகி நோயெல்லாம் குணப்படுத்திடும். ஆனா இதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பிபி மருந்து மாத்திரைகளை அந்த கம்பெனி இருந்துச்சு இல்லையா, மருந்து மாத்திரை கம்பெனி, இவங்க என்ன பண்ணாங்க? ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு உட்கார்ந்து யோசிச்சாங்க. என்ன யோசிச்சாங்க? என்ன செஞ்சா கோடிக்கணக்கில் வருமானத்தை அதிகம் பண்ணி நம்ம மருந்து மாத்திரை வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லி அதுல ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லியிருக்கிறாரு, மக்கள் எதை சொன்னாலும் கேட்பாங்க, நாம் ஒன்று பண்ணலாம், பிபி நார்மலா இருக்கிறது நல்லது, இல்லைன்னா நோயின்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்களே, நாம கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாமேன்னு சொல்லி மருந்து மாத்திரை கம்பெனிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு போலி நோய்க்கு பேர் தான் ரத்த அழுத்த நோய். அப்படி ஒரு நோயும் கிடையாது, அதுக்கு சிகிச்சையும் கிடையாது. அதனால பிபி அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்துற வேலையை பார்க்கணும். வந்தவங்க ஐயோ நம்ம பிபி இருக்குது நான் சொல்றதை கேட்டு பயப்படாதீங்க. இந்த சிகிச்சை பயமுறுத்துற சிகிச்சை இல்லை, தெளிவுபடுத்துற சிகிச்சை. அப்ப என்ன பண்ணணும்? யாருக்கு பிபிக்கு மருந்து மாத்திரை ரொம்ப வருஷமா சாப்பிட்றீங்களோ அதே மருந்து அதே மாத்திரை சாப்பிடணும். நம்ம டெக்னிக்கை முதல்ல ஃபாலோ பண்ணணும். இந்த 5 விஷயத்தை யாரு ஒருங்கு பண்றீங்களோ ஒரு நிமிஷத்துல 300 கோடி செல்லுக்கு நோய் குணமாகுமா? அப்ப பிபியின் தேவை கம்மியாகுமா? முதல் 1 மாசம் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா பிபி தேவை கம்மியாயிரும். அடுத்த மாசம் நீங்க சாப்பிட்ற மாத்திரையில 75% சாப்பிட்டா போதும், 3/4 சாப்பிட்டா போதும். இன்னொரு மாசம், அடுத்த மாசம் பாதி சாப்பிட்டா போதும், அதுக்கு அடுத்த மாசம் 1/4 சாப்பிட்டா போதும். இப்படி படிப்படியா உங்க பிபி மாத்திரை கம்மி பண்ணி 4 மாசத்துல நீங்க பிபி இருந்து வெளியே வந்துடலாம். வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடணும்னு சொன்னாங்களே அதுக்கு பேர் வைத்தியமா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தினா வைத்தியமா? நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்மளுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு பேர் தான் டாக்டர், அதிகம் பண்றதுக்கு பேர் டாக்டர் கிடையாது. அதனால பிபி இருக்குங்க பயப்படாதீங்க. நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா 4 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மருந்து மாத்திரை தேவையில்லை. பிபி பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். இன்னொரு விஷயம், பிபியை செக் பண்ணாதான் நோய், அவ்வளவுதாங்க. செக் பண்ணாம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு ரீடிங் பார்க்குறோம்ல, பார்த்த உடனே பயம் வந்துடுது. உடம்புக்கு தெரியுங்க, ஏங்க யோசிச்சு பாருங்க, உடம்பு எவ்வளவு புத்திசாலி. ஒரு பிபியை கூட ஒழுங்கா வச்சுக்க தெரியாதா? பிபி ஏன் அதிகமாவது கம்மியாகுது? அதுக்கு வேணும்னு ஆகுது, வேணும்னு இறங்குது. அதனால தயவு செய்து யாரும் பிபியை செக் பண்ணாதீங்க. உடம்புல இருக்கிற நோய்களை குணப்படுத்த ஆரம்பிங்க. இயற்கையாவே பிபி நார்மலா இருக்கும். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது சர்க்கரை நோய். இங்கே உட்காந்துக்க பல பேர்த்துக்கு சர்க்கரை நோய் இருக்கும், சில பேர்த்துக்கு இருக்காது. நமக்கு தான் சர்க்கரை நோய் இல்லையேன்னு சொல்லி கேட்காம விட்டுறாதீங்க. இன்னைக்கு சர்க்கரை நோய் இல்லை, நாளை கண்டிப்பாக எங்கேயாவது போய் கையை கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சர்க்கரை நோயும் சொல்ல போகிறாங்க. ஊரில் நிறைய நிகழ்ச்சி நடக்குது, இலவச சர்க்கரை முகாம்னு. எதுக்கு நடக்குது? யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களெல்லாம் பிடிச்சி சர்க்கரை நோயாக மாத்திரக்கு. ஊரில் எத்தனையோ பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது, இதை குணப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. புதுசாக ஒரு முகாம் நடத்துவாங்க, இலவச சர்க்கரை விழிப்புணர்வு முகாம். எதுக்கு? யாராருக்கெல்லாம் இல்லையோ நீங்களா தப்பிச்சிட்டீங்களா, வா வா வாடி வாடி வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு செக் பண்ணி உங்களுக்கு சர்க்கரை நோய்னு சொல்றதுக்கு. அதனால சர்க்கரை நோய் இருக்கோ இல்லையோ சும்மா காதில் போட்டு வைங்க. சர்க்கரை நோயை பற்றி குணம் தெரிஞ்சு போச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நோயை பற்றி புரிஞ்சிருங்க. நான் கேட்கறது என்னன்னா, ஒரு சர்க்கரை நோயை கூட குணப்படுத்த தெரியாத எந்த ஒரு வைத்தியருக்கும் எந்த நோயையும் குணப்படுத்த தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் எல்லா செல்லும் சர்க்கரை சாப்பிடுதா? அந்த நோயை கூட குணப்படுத்த தெரியலன்னா கேன்சர் எய்ட்ஸ் பற்றிலாம் என்ன தெரியும் கேட்குறேங்க. சர்க்கரை நோய் தான் இருக்குதுலேயே சுலபமாக சிம்பிளாக குணப்படுத்துகிற நோய்ங்க. அதாவது நம்ம செல்லை பற்றி பார்த்தோம், செல்லு கதவை திறந்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை எடுத்து உள்ளே சாப்பிடுதுன்னு பார்த்தாங்களா? ஒரு செல்லு என்ன பண்ணுன்னா கதவை திறந்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை எடுத்து பார்க்கும். கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் எதுவாக இருந்தாலும் செல்லுக்குள்ளே எடுத்து போட்டுக்கும்.
ஆனா ஒரு சர்க்கரை மட்டும் எடுத்து என்ன பண்ணும், நீ நல்ல சர்க்கரையா இல்ல கெட்ட சர்க்கரையான்னு கேட்கும். ஒரு செல்லு ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை நல்ல சர்க்கரையா இருந்தா மட்டும்தான் உள்ள போட்டுக்கும், கெட்ட சர்க்கரையா இருந்தா உள்ள போட்டுக்காது. நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைன்னா என்னன்னா, நம்ம வாயில சாப்பிட்றோம்ல, வாயில ஜீரணமாகி வயிற்றுல ஜீரணமாகி குடல்ல ஜீரணமாகி வில்லி சுரிஞ்சு கல்லீரலுக்கு கொடுத்து கல்லீரல் ரத்தத்துல சர்க்கரையை கலக்குது. அப்போ வாயில வயிற்றுல குடல்ல 3 இடத்துலையும் ஒழுங்கா ஜீரணமானா நல்ல சர்க்கரை, 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துலயோ 2 இடத்துலயோ ஒழுங்கா ஜீரணமாகாம அறகுறையா ஜீரணமானா கெட்ட சர்க்கரை. இப்ப இந்த செல் என்ன பண்ணும், சர்க்கரை எடுத்து பார்த்துட்டு, ஏய் நீ நல்லா ஜீரணமான நல்ல சர்க்கரையா இல்ல ஒழுங்கா ஜீரணமாகாத கெட்ட சர்க்கரையான்னு கேட்கும். இந்த சர்க்கரை சொல்லும் தெரியலையே பாங்க. இந்த நாயகன் படத்துல கமலஹாசனை பார்த்து கேட்கிற மாதிரி, நீங்க நல்லவரா கெட்டவரா, அவர் சொல்லுவாரு தெரியலையேப்பான்னு. யாராவது உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டா நான் கெட்டவன் அப்படின்னு சொல்லுவோமா? தெரியலன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி சர்க்கரை என்ன பண்ணுது, எனக்கு தெரியலங்குது. இந்த செல்லு சொல்லுது எனக்கும் தெரியாது, நீ என்ன பண்ணு, உடம்புக்குள்ள பூந்து உள்ள போனீங்கன்னா கணையம்னு ஒரு உறுப்பு இருக்கும், அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல பேங்க்ரியாஸ்னு பேரு. இந்த பேங்க்ரியாஸுடைய வேலை என்னன்னா, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை நல்லபடியா ஜீரணமா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்ணி நல்ல சர்க்கரையா இருந்தா இன்சுலின் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து நீ செல்லுக்குள்ள போன்னு சொல்லும். எந்த சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமாகலையோ, இது என்னது ஒழுங்கா ஜீரணமாகல அறகுறை ஜீரணமா இருக்கு, சேச்சா இது செல்லுக்குள்ள போனா செல்லு கெட்டு போயிரும் சொல்லி அதுக்கு இன்சுலின் கொடுக்காது. கணையம்ங்கிறது என்னன்னா, ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர். ஒரு கம்பெனியில, ஒரு பனியன் கம்பெனி, எல்லா கம்பெனிலையும் பாருங்க, ஒரு பொருள் தயாரிச்சு முடிச்ச உடனே ஒருத்தர் இருப்பாரு, கியூசின்னு பேரு, குவாலிட்டி கண்ட்ரோலர், தர கட்டுப்பாட்டு ஆபீசர். அவர் என்ன பண்ணுவார், டைக்கிட்டு உட்காந்துருப்பாரு. கடைசியா பொருள் செஞ்சு வந்தோடனே அந்த பொருள் டெஸ்ட் பண்ணுவாரு. நல்லபடியா இருந்தா ஓகே டெஸ்டட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாரா? ஒரு பொருள் தரம் குறைஞ்சிருந்தா குப்பையில போட்டு ரிஜெக்ட் பண்ணுவாரா? அந்த மாதிரி கணையத்துடைய வேலை என்னன்னா, சர்க்கரையோட கியூசி. நாம சாப்பிட்ட சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமா இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான குவாலிட்டிக்கான சர்டிஃபிகேட் இன்சுலின் கொடுத்து செல்லுக்குள்ள போன்னு சொல்லுவாரு. ஒரு சர்க்கரை அதுல இன்சுலின் இருந்தா மட்டும்தான் செல்லுக்குள்ள போக முடியும், இன்சுலின் இல்லைன்னா செல்லுக்குள்ள போக முடியாது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, சர்க்கரை நோய்ங்கிறது கணையம் கெட்டு போற நோயின்னு சொல்றாங்களா? அது அடிப்படையிலே தப்பு. கணையம் கெட்டு போற நோய் இல்ல, சாப்பிட தெரியாம வர நோய், அவ்வளவுதான். நாம ஒரு உணவை எப்படி சாப்பிட்டா 3 இடத்துலயும் நல்லபடியா ஜீரணமாகி நல்ல சர்க்கரையா போகும்னு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா இப்போ இந்த செகண்ட்ல உங்க கணையம் அதுக்கு இன்சுலின் கொடுத்துரும். எப்ப நமக்கு சாப்பாடு தெரியாம தப்பு தப்பா சாப்பிட்றோமோ அது ஒழுங்கா ஜீரணமாக உள்ள போனோன்னு இந்த கணையம் ஒழுங்கா இன்சுலின் கொடுக்காம என்ன பண்ணுது, இந்த சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமாகலன்னு கிட்னி வழியா மூத்திரப்பை வழியா மூத்திரமா அனுப்பிச்சு வச்சிருது. நல்ல சர்க்கரை செல்லுக்குள்ள போகும், கெட்ட சர்க்கரை மூத்திரமா வரும். சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகமா மூத்திரம் வரக்கு ஒரே ஒரு காரணம், மூத்திரப்பையெல்லாம் கெட்டு போகல, கிட்னி எல்லாம் கெட்டு போகல, உங்களுக்கு சர்க்கரை நோயெல்லாம் வரல, உள்ள போன சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமாகாதனால உடம்பு காரி துப்பிச்ச இதெல்லாம் ஒரு சர்க்கரை ஒழுங்கா சாப்பிடக்கூட தெரியல திட்டிட்டு குப்பையில் தூக்கி வீசுது. அந்த மூத்திரத்தை பிடிச்சி பார்த்துட்டு ஐயோ உங்க மூத்திரத்துல சர்க்கரை இருக்குன்னு சொல்றாங்களே, இது காமெடியா இருக்கு. ஒரு படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி, நீ புடுங்குற ஆணியெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி மூத்திரம் வழியா போற எல்லா சர்க்கரையும் தேவையில்லாத சர்க்கரை, அதையும் பிடிச்சி ஆராய்ச்சி பண்றீங்க. அதான் உடம்பே வேண்டான்னு தூக்கி வெளியே வீசுது இல்ல. ஒழுங்கா சாப்பிட்டா ஒரு சர்க்கரையும் மூத்திரம் வழியா வெளியே வரக்கூடாது. அப்ப சர்க்கரை நோயின்னு என்னன்னா ரொம்ப சிம்பிள்ங்க, கணையமெல்லாம் கெட்டு போகல, நமக்கு சாப்பிட தெரியல, சாப்பிட்ட சாப்பாடு இருக்கிற சர்க்கரை ஒழுங்கா ஜீரணம் ஆகல, முடிஞ்சு போச்சா? உடனே பல பேத்துக்கு சந்தேகம், ஹலோ தம்பி என்ன கதை விடுறியா, உன்னை ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு மேடை கொடுத்து மைக் கொடுத்துட்டா என்ன வேணாலும் பேசுவேன் நீ, நான் 10 வருஷமா சக்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டு இன்சுலின் போட்டிருக்கேன், நான் பார்க்காத ஃபேமஸ் டாக்டர் கிடையாது, இது வரைக்கும் எந்த டாக்டரும் நல்ல சக்கரை கெட்ட சக்கரை பத்தியே பேசலையே, நீ என்ன உளறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சும்மாலாம் உளரல. சர்க்கரைனா பயோகெமிஸ்ட்ரியில C6H12O6 6 கார்பனும் 12 ஹைட்ரஜனும் 6 ஆக்சிஜனும் ஒன்று சேர்ந்து அதுக்கு பேர் குளுக்கோஸ்னு பேர். குளுக்கோஸுக்கு பயோகெமிஸ்ட்ரியில் ஒரு பேர் இருக்கு, ஐசோமர்னு பேர் இருக்கு. ஒரு பொருளுக்கு ஐசோமர்னு எப்போ பயோகெமிஸ்ட்ரியில் பேர் இருக்கோ அந்த பொருளில் நிறைய டைப் இருக்குன்னு அர்த்தம். சர்க்கரைங்கிறது CHO அப்படின்னு போட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் எச்ச தூக்கி இந்த பக்கம் போட்டு ஓகச்சு அந்த பக்கம் போட்டீங்கன்னா லாக்டோஸ் மேனோஸ் எக்ஸோஸ்ன்னு மாறிடும். இப்படி நிறைய ஓஸ் இருக்கு. இதை கேட்டு பாருங்க,
நீங்க சுகர் போய் டெஸ்ட் பண்றீங்கல்ல ஆஸ்பத்திரியில, டெஸ்ட் பண்ணா 150 இருக்குன்னு சொல்றாங்க. நான் திருப்பி கேட்கிறேன், 150 சர்க்கரையில எந்தெந்த டைப் சர்க்கரை எவ்வளவு இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்களா? சர்க்கரையில நிறைய டைப் இருக்கு. ஒரு சில குறிப்பிட்ட டைப் சர்க்கரை மட்டும்தான் மனித உடம்புல இருக்கிற செல்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அந்த சர்க்கரைக்கு மட்டும்தான் இன்சுலின் கிடைக்கும். சில ஸ்ட்ரக்சருக்கு இன்சுலின் கிடைக்காது. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் சர்க்கரை செல்லுக்குள்ள போனா செல்லுக்கு டேமேஜ் ஆகும். இப்படி கணையம் என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்கு தேவையான ஐசோமரை மட்டும் பிரிச்சு அதுக்கு மட்டும் இன்சுலின் கொடுக்குது. மற்ற ஐசோமரை எல்லாம் மூத்திரமா வெளியே அனுப்புது. அப்ப நாம இங்க சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் உள்ள குளுக்கோஸ் வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உருப்படியா சாப்பிட்டா அந்த சர்க்கரைக்கு கண்டிப்பா இன்சுலின் கிடைக்கும். நீங்க போற எந்த ஆஸ்பத்திரியிலையும் இந்த ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு இல்லைங்களா, அதை செக் பண்றதுக்கு மிஷினே கிடையாது. அந்த மிஷினுக்கு பேரு ஐஆர் ஸ்டடி, யூவி ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி, புதுசா என்எம்ஆர் ஸ்டடின்னு வந்திருக்கு. இந்த மிஷின்ல மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த மிஷின் ரொம்ப காஸ்ட்லி, இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப செலவாகும். அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, சுகர் டெஸ்ட் பண்றதே வேஸ்ட். மறுபடியும் புரிஞ்சுக்கங்க, நான் ஒன்றும் சுகரை பத்தி ஒன்றும் தெரியாம பேசல. எல்லா லேப்லையும் போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி எல்லா பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். எந்த சயின்டிஸ்ட் வந்தாலும் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால நான் எதுக்காக இதெல்லாம் பேசாம நேரடி நல்ல சக்கரை கெட்ட சக்கரைன்னு சொல்றேன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புக்கு ஒத்து வர சக்கரை நல்ல சக்கரை, அது கெட்ட சக்கரைனா கெட்டு போனது கிடையாது. நம்ம உடம்புக்கு ஒத்து வராது கெட்டு போனது, அவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி லோக்கல் லாங்குவேஜ்ல புரியணுங்கிறதுக்காக நான் நல்ல சக்கரை கெட்ட சக்கரை வார்த்தையை பயன்படுத்துறேன். ஆனா பயோகெமிஸ்ட்ரி பிரகாரம் நிறைய டைப் இருக்கு. அதெல்லாம் வேண்டாங்க, அதை சொன்னா ரொம்ப போர் அடிக்கும், ரொம்ப அது எங்கெங்கயோ போயிடும். கூடி சீக்கிரமா அந்த சக்கரை பத்தி நான் இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நிறைய டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். கூடி சீக்கிரமா ஃபார்முலாவோட கொடுத்து அதை கொடுக்க போறேன். அது வந்துருச்சுன்னா இனிமேல் யாரும் என்கிட்ட பயோகெமிஸ்ட்ரியில் பேசவே முடியாது. அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்படி சாப்பிட்டா அந்த சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்கும், முடிஞ்சு போச்சா? இது சர்க்கரை நோய்க்கு தீர்வு. அதனால சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. அதை பத்தி எனக்கு பேசுறதுக்கு மட்டும் 2 மணி நேரம் வேணும். இந்த வெளியே உங்களுக்கு டிவிடி கிடைக்கும். இந்த டிவிடி வெளியே இருக்குது. இந்த டிவிடி குறைஞ்சது ஒரு 20 மணி நேரம் ஓடும். இதுக்குள்ள சர்க்கரையை பத்தி ரொம்ப தெளிவா இருக்கும். ஹை சுகர்னா என்ன, லோ சுகர்னா என்ன, மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும், இன்சுலின் போட்டால் என்ன ஆகும், சக்கரை நோயாளிக்கு ஏன் கால் மதப்பது குத்துது குடையுதுன்னு இருக்கு, ஏன் கட்டை விரல வெட்டுறாங்க, காலையே வெட்டுறாங்க, மயக்கம் ஏன் போடுறீங்க, மயக்கம் போடுவது என்ன பண்ணி, இப்படி சக்கரை நோய் பற்றி அத்தனை விஷயமும் இந்த டிவிடியில் விளக்கமாக இருக்கும். எனக்கு பொதுவாக 2 நாள் டைம் கொடுத்தா தான் எல்லாத்தையும் மொத்தமாக பேச முடியுங்க. இப்போ நான் சக்கரை நோய் பற்றிவே 2 மணி நேரம் பேசிட்டேன்னா மற்ற நோய் பற்றிலாம் பேச முடியாது. அதனால இந்த டிவிடி வாங்கி இல்லை புக்கு வாங்கி அதில் தெளிவாக இருக்கும், எல்லாம் படிச்சுக்குங்க. இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா இன்சுலின் கிடைக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம், சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறீங்களா? 10 வருஷமா சாப்பிடாம இருக்கிறீங்களே, உங்க சர்க்கரை நோய் குணமாயிருச்சா?